வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி மற்றும் புதியதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தயாராகி வருகின்றன. இதில் முதல் முறையாக களம் காணும் தாவேக 1967 மற்றும் 1977 நடந்த அரசியல் மாற்றம் போல் வரும் 2026 தேர்தலும் அமையும் என்று கூறி வருகிறார். இதுவரை விஜய் கட்சிக்கு பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணி வைக்க வரவில்லை. இதனால் விஜய் தன் பலத்தை காண்பிக்க மதுரையில் 2வது மாநாட்டை நடத்தி வருகிறார். மதுரை பாரபத்தியில் நடக்கும் இந்த மாநாடு முந்தைய விக்கிரவாண்டி மாநாட்டை விட மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் நேற்றிலிருந்தே மதுரையில் குவிய தொடங்கினர். இந்திய அளவில் எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாடும் இதுவரை நடந்திராத வகையில் நாடை திரும்பி பார்க்கும் மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் என்று தாவேகாவினர் தெரிவித்தனர். தற்பொழுது மதுரை மாநாட்டால் மொத்த தமிழ்நாடும் அதிர்ந்துள்ளது. தாவேகா கட்சியின் மாநாட்டிற்கு பல பிரபலங்கள் வாழ்த்து கூறி வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினியும் சில அறிவுரைகளை வழங்கி இருக்கிறாரா? விஜய் என்னதான் சினிமா பின்புலத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவருக்கு சினிமாவில் பிடித்த நாயகன் எப்பொழுதுமே ரஜினிதான். கமர்ஷியல் நாயகனாக வெற்றிகளை வாரி குவித்த விஜய் தன்னுடைய ஆதர்ஷ நாயகன் ரஜினிகாந்திற்கே போட்டியாக வளர்ந்து நிற்பார் என்பது அப்பொழுது யாரும் எதிர்பாராத விஷயம். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் எனும் அளவிற்கு பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கிறார் விஜய். இவருடைய வளர்ச்சியை பெருமையாகவே சில மேடைகளில் ரஜினிகாந்த் பேசியிருந்தார். ரஜினி வழியில் சினிமாவிற்கு வந்த விஜய் அவரை போலவே அரசியல் ஆசையையும் சேர்த்தே வளர்த்தார். அந்த ஆசையை வெளிப்படுத்தவும் செய்தார். அரசியலில் வந்ததும் ரஜினி சொன்ன வார்த்தைகளை மறக்க மாட்டேன் என தனது நட்பு வட்டாரத்தில் பேசியிருக்கிறார். மதுரை மாநாட்டில் விஜயின் பேச்சுக்கும் மொத்த அரங்கமும் திணறிவிடும்.